இந்த தங்கமேலே திருந்த நினைச்சாலும் தங்கமேலோட அம்மாவே வந்து தங்கமேல திறந்து விட மாட்டாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஆதார் கார்டு விஷயத்தினால பயந்து போற தங்கமேல் வந்து அவங்க அம்மா வீட்டுல போய் இனிமேல் பாண்டியன் வீட்டுக்கே நான் போக மாட்டேன், இது பெரிய பிரச்சனை ஆக போது, உன் பேச்சை கேட்டுட்டு தான் நான் எல்லாமே பண்ணேன், இதுக்கு மேல என்னால பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அழுது புலம்புனதால தங்கமேலோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து தங்கமேல கூப்பிட்டு பாண்டியன் வீட்டுல வரதுக்காக வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆதார் கார்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையா எதுவும் ஆகல. தங்கமேல் ஏஜ் பத்தி யாருக்கு எதுவும் தெரியலங்கிறத கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தங்கமேலோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க. இருந்துமே வந்து தங்கமேலுக்கு அவங்க அம்மா அப்பா அனுப்பி வைக்கிறதுல சுத்தமா மனசே இல்ல. ஏன்னா மறுபடியும் எப்ப வேணாலும் இந்த பிரச்சனை வீட்டுல வரலாம், நீங்க ரெண்டு பேரும் என் கூட இருக்கீங்களா, எனக்கு பயமா இருக்கு, தனியா என்னால இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தங்கமேல் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. போறதுக்கு முன்னாடி தங்கமேலோட அம்மா வந்து இவ்வளவு தூரம் பொய்ய சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன், அவ்வளவு சீக்கிரம் உன்ன பிரச்சனையில மாட்டி விட்டுற மாட்டேன், என்ன நடந்தாலும் பயப்படாத, உனக்கு துணையா எப்பவுமே நாங்க இருப்போம், எந்த பிரச்சனாலும் உன்னை விட்டு கொடுத்துற மாட்டோம், நீ எது பண்ணாலும் தைரியமா பண்ணு, இந்த ஆதார் கார்டு பிரச்சனை அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகாது, என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் பண்ணக்கூடிய தப்புக்கு வந்து தங்கமேலோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சப்போர்ட்டிவா இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாம் வீட்டுக்கு வெளியே பேசியிருக்கிற டைம் பார்த்து கரெக்டா சரவணனுமே வீட்டுக்கு வந்துறாரு. என்னமாமா வீட்டுக்கு வந்ததை சொல்லவே இல்ல, சொல்லியிருந்தீங்கன்னா நான் முன்னாடியே கிளம்பி வந்திருப்பேன்னு சொல்லிட்டு சரவணன் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா பேசி முடிச்சுட்டு தங்கமேலோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சரவணன் வந்து தங்கமேல் கிட்ட உங்க வீட்டுக்கு போனே ஆதார் கார்டு எடுத்துட்டு வண்டியான்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் கேள்வியா கேட்கிறாரு. இதை கேட்டதும் சாக்காகிற தங்கமேல் வந்து வீட்டுக்குள்ள வந்ததும் வராதமா ஏன் இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் உள்ள வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சமாளிச்சு உள்ள கூப்பிட்டு போறாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே சும்மா இருந்தாலும் இந்த சரவணன் சும்மா இருக்க மாட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் புலம்பிட்டு இருக்காங்க. வேற வழியே இல்ல, இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு கட்டியே ஆகணும். செந்தில் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்ததும் ஆதார் கார்டை வாங்கிடணும், அந்த ஆதார் கார்டை மட்டும் வாங்கிட்டோம்னா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு, ஆதார் கார்டு நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போறப்ப ஆதார் கார்டை என் கையில இருந்து கொடுத்துட்டு அப்படியே ரிட்டன் நானே என் கையில வாங்கிக்குவேன், அதுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டை அம்மா அப்பா கிட்ட கொடுத்து விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா தான் இருக்காங்க. இதை மட்டும் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நம்மளோட ஏஜ் என்னங்கிறது வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது, நம்ம சிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து பயங்கரமா பிளான் போட்டு செந்திலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செந்தில் எப்ப வீட்டுக்கு வருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த தங்கமேல் வந்து செந்தில் வீட்டுக்குள்ள வந்ததும் ஓடி வர தங்கமேல் எப்படியாவது ஆதார் கார்டை வாங்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்ததும் செந்தில் வந்துட்டு கதிர் கூட சரணன் கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சாரு. எப்படியாவது செந்திலுக்கு தெரியாம செந்திலோட பர்ஸ்ல இருந்து தங்கமேல் ஆதார் கார்டு எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு வழியா எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி எடுக்க போறப்ப கரெக்டா அந்த டைம் பார்த்து பாண்டியனுமே கடையில இருந்து வீட்டுக்கு வந்துறாரு. இவர் வேற வந்துட்டாரா, கண்டிப்பா இனிமேல் நம்மளால எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு தங்கமேல் அடுத்து என்ன பண்றது தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப பாண்டியன் வந்து கடையில கணக்குல 1000 ரூபாய் குறைஞ்சு இப்ப பார்த்தோம்னா அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. யார் எடுத்தாங்க என்ன ஆச்சுனே தெரியல, நான் யாருக்கு அனுப்பிச்சேனாலும் எனக்கு ஒன்னும் புரியல, நான் போன்லயும் யாருக்கு காசு அனுப்ப மாட்டேன், யாரோ என் செல்லுல இருந்து காசு எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. 10,000 ரூபாய் காணாமன்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டுல எல்லாருமே ரொம்பவே சாக்காய் போய் நிக்கிறாங்க. இப்படி பாண்டியன் வந்து இந்த காசை பத்தி பேச ஆரம்பிச்சதும் செந்தில் கதிர் ரெண்டு பேருக்குமே வந்து பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப செந்தில் வந்து கதிர் கிட்ட அவர் யாரை பத்தி சொல்றாரு தெரியுதா, நீ பணத்தை எடுத்து அனுப்பினியா அந்த பணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு செந்திலுமே சொல்லிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கப்பவே சரவணன் வந்து என்ன நடந்துச்சுங்கிறதே தெரியாம கதிர் வந்து சரவணனுக்காக தான் அந்த காசை எடுத்து கொடுத்துருக்காருங்கிற விஷயமும் தெரியாம நீங்க ஏன்பா போட்டு உங்களை குழப்பிட்டு இருக்கீங்க, பேங்க்ல போய் கேட்டீங்கன்னா என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறத தெளிவா அவங்களே சொல்லிடுவாங்க, அங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து பாண்டியனுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. முதல் வேலையா நாளைக்கு போய் பேங்க்ல அதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே சொல்லிட்டு இருக்காரு. இருந்துமே மனசு கேட்காம பாண்டியன் வந்து கதிர்கிட்ட நீ எதுவும் படத்தை எடுத்தியா, என்னைக்கு இல்லாம அன்னைக்கு தான் நீ கடைக்கு வந்த, அன்னைக்கு தான் வந்து கடையில இருந்த 1000 ரூபாய் காணாம போயிருக்கு, என் போன்ல இருந்த 10,000 ரூபாய் மிஸ் ஆயிருக்கு, எனக்கு தெரிஞ்சு அந்த பணத்தை நீ தான் எடுத்துக்கணும், உண்மையை சொல்லு, எதுக்கு அமைதியா நின்னுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்படி கதிரை எல்லாரும் முன்னாடி வச்சு திட்டத்தை பார்த்ததும் ராஜிக்கு ரொம்பவே கோவம் அதிகமாயிருது. அவர் எதுக்கு மாமா உங்க காசு எடுக்கணும், அவர் தான் இப்ப ஒழுங்கா வேலைக்கு போறாரு, ஃபுட் டெலிவரி ஒர்க்கும் பார்த்துட்டு ஆக்டிங் டிரைவராகவும் போயிட்டு என்னோட செலவு அவரோட செலவுன்னு சொல்லிட்டு எல்லா செலவுமே பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவருக்கு போதுமான அளவு காசு அவர்கிட்டக்கே இருக்கு, அப்படி இருக்கிறப்ப அவர் எதுக்கு கடைக்கு வந்து உங்க பணத்தை எடுக்கணும், ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ரொம்பவே துணிச்சலா பாண்டியன் கிட்ட கதிர் மேல தேவையில்லாம திருட்டு பழிய போடாதீங்கன்னு சொல்லிட்டு பாண்டியனே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரிமா விடு, நான் கேட்டது தப்பு தான், நான் இனிமேல் கேட்கல, நாளைக்கு பேங்க்குக்கு போனா தெரிஞ்சிடும் யார் பணத்தை எடுத்திருக்காங்க யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறாரு. அப்ப நாளைக்கு இந்த வீட்டுல பயங்கரமான பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பழனியுமே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பிரச்சனைக்கு மத்தியில செந்தில் கதிர் சரவணன் எல்லாருமே தூங்குறதுக்கு போயிட்டாங்க. எப்படியாவது பர்ஸ்ல இருந்து ஆதார் கார்டு எடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் பிளான் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்து ஏமாந்தது தான் மிச்சம். இருந்துமே செந்தில் தூங்குறதுக்கு முன்னாடி செந்திலோட பர்ஸை பாக்குற தங்கமேல் வந்து செந்திலுக்கு தெரியாம பர்ஸ்ல இருக்க ஆதார் கார்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம சைலண்டா கிட்டக்க போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து மீனா நோட் பண்ணிடுறாங்க. அப்பயே மீனாவுக்கு சந்தேகம் ரொம்பவே அதிகமாயிருது. தங்கமேல் வந்துட்டு செந்தில் பர்ஸ்ல இருக்கக்கூடிய அவங்களோட ஆதார் கார்டை தான் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதார் கார்டு வேணும்னா டைரக்டா செந்தில்கிட்ட கேட்டு வாங்கலாமே, ஏன் ரகசியமா யாருக்கும் தெரியாம எடுக்க போறாங்க. ஏற்கனவே இந்த ஆதார் கார்டு பத்தி வீட்டுல பேசினப்பதான் ரொம்பவே பதட்டமாக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கூட ஆதார் கார்டு அவங்களான்னு கொடுக்கல, அவங்க அப்பா தான் ஆதார் கார்டு கொடுத்திருந்திருக்காரு. இந்த ஆதார் கார்டுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதை தான் மறைக்கிறதுக்காக வீட்டுல யாருக்குமே தெரியாம அந்த ஆதார் கார்டு எடுக்க பாக்குறாங்க. அப்படி இந்த ஆதார் கார்டுல என்னதான் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு மீனாவுமே வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தங்கமேல் வந்து ஆதார் கார்டு எடுக்க போனப்ப கரெக்டா செந்திலும் திரும்பினதால இந்த தடவையும் தங்கமேலால அந்த ஆதார் கார்டு எடுக்க முடியாம போயிருச்சு. இது எல்லாத்தையுமே கரெக்டா நோட் பண்ற மீனா வந்து செந்தில் படுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆதார் கார்டு எடுத்து நம்மளே செக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு செந்தில் தூங்கினதுக்கு அப்புறமா செந்தில் பர்ஸ்ல இருந்து ஆதார் கார்டு எடுத்து கம்ப்ளீட்டாவே செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்பதான் தங்கமேலுக்கு சரவணனோட ஏஜ் கூட இருக்குங்கிற விஷயமே தெரியுது. அப்ப இந்த உண்மையை மறைக்கிறதுக்காக தான் தங்கமேல் வந்து ஆதார் கார்டை தரமாட்டேன்னு சொல்லி இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு உண்மையிலேயே சரவணன் மாமாவோட ஏஜ் கூட தான் போல, அதை மறைச்சுதான் அந்த கல்யாணமே பண்ணி இருக்காங்க. அதனாலதான் அந்த உண்மை தெரிஞ்சிடும் சொல்லி பயந்துகிட்டு யாருக்குமே
யாருக்குமே தெரியாம செந்தில் கிட்ட இருந்து ஆதார் கார்டு திருட பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது மீனாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. இந்நேரத்துக்கு வீட்டுல எல்லாத்தையும் எழுப்பி இந்த உண்மையை யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், காலையில எந்திரிச்சு சொல்லிக்குவோன்னு சொல்லிட்டு மீனாவே முடிவு பண்ணிடுறாங்க. நாளைக்கு காலையில வேற பாண்டியன் பேங்க்குக்கு போய் பணம் என்னாச்சுங்கிற விஷயத்தை விசாரிக்கிறதுக்கு போறாரு. அப்படி மட்டும் பாண்டியன் விசாரிச்சு அந்த பணத்தை கதிர் தான் எடுத்திருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா பாண்டியன் வந்து கதிரை பிடிச்சு பயங்கரமா திட்டதான் போறாரு. அப்படி திட்டுறப்பதான் மீனா வந்து எல்லா உண்மையுமே சொல்ல போறாங்க. ஏன்னா மீனாவுக்கு தெரியும் கதிர் வந்து அந்த காசை எடுத்து சரவணனுக்கு தான் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது. அதனால பாண்டியன் வந்து இப்படி திட்டிக்கிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பா மீனா வந்து காசு எடுத்தது கதிர் என்னமோ உண்மைதான், ஆனா அந்த காசை எடுத்து கொடுத்தது சரவணன் தங்கமேலுக்காக மட்டும்தான். அவங்க ஹனிமூன் போறப்ப காசு பத்தாம கதிர் கிட்ட தான் காசு கேட்டிருந்தாங்க. கதிர் எங்கிட்ட காசு ரெடி பண்ண பார்த்து ரெடி பண்ண முடியாதாலதான் உங்ககிட்ட இருந்து காசு எடுத்து கொடுத்திருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் திட்டணும்னா தங்கமேல திட்டுங்க, ஏன்னா அவங்க தான் சரவணன் மாமாவுக்கு இவ்வளவு தூரம் செலவழித்து விட்டது. அதனாலதான் வந்து கதிர் உங்களுக்கு தெரியாம உங்ககிட்ட இருந்து பணத்தை எடுத்திருக்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த உண்மையும் சொல்லிட்டு இதை விட பெரிய உண்மையை தங்கமேல் மறைச்சிருக்காங்க. அவங்களுக்கு சரவணன் மாமாவோட ஏஜ் கூட, அதனாலதான் வந்துட்டு இந்த ஆதார் கார்டை யார்கிட்டயுமே கொடுக்காம மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. நேத்து நைட்டு கூட செந்திலுக்கு தெரியாம அவங்க பர்ஸ்ல இருந்து அந்த ஆதார் கார்டை திருட பார்த்தாங்க. நான் இருக்கிறத பார்த்ததும் அமைதியா கேஷுவலா எதுவுமே தெரியாம மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் நைட்டே எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். தங்கமேல் ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நான் அந்த ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இவங்க ரொம்பவே நடிக்கிறாங்க, இந்த ஒட்டுமொத்த குடும்பமே ரொம்பவே நடிச்சுட்டு இருக்காங்கன்னு. ஆனா யாருமே என் பேச்சை கேட்காம என்னைய தான் திட்டி பேச விடாம பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, இதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட டைரக்டா மீனா வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கமேல் கிட்ட எந்த பிரச்சனை பத்தி பேசுறதுனே தெரியாம பாண்டியனுமே முடிச்சுட்டு நிக்கிறாரு. கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் தங்கமேலும் அவங்க அம்மாவும் தாங்கிறது தெரிஞ்சு பாண்டியன் வந்து இந்த தங்கமேல் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.